டடா ஆடி 18 அன்னைக்கு எடுத்த மினி vlog பார்க்கலாமா? மார்னிங் குளிச்சுட்டு அன்னைக்கு சாரியை வந்து ஹாஃப் சாரி மாடல்ல கட்டியிருந்தேன். லாஸ்ட் வீடியோலயே நீங்க பார்த்திருப்பீங்க. எப்படி இருந்துச்சு அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. சோ அதுல கொஞ்சம் வீடியோ போட்டோஸ்லாம் எடுத்துட்டு அப்படியே ஃபேமிலியோட பாட்டி வீட்டுக்கு கிளம்பிட்டோம். எல்லா ஊர்லயும் ஆடி 18 கொண்டாடுவாங்களான்னு தெரியல. பட் எங்க ஊர் வழக்கப்படி காலையில் நேரமா எந்திரிச்சு ஆத்துக்கு போய் குளிச்சுட்டு வருவோம். அப்படிதான் அன்னைக்கு போலான்னு இருந்தோம், போக முடியல. அதனால பாட்டி வீட்டுக்கு போய் மட்டன் எடுத்து சமைச்சு சாப்பிட்டுட்டு அங்கிருந்து கிளம்பிட்டோம். எங்க ஊர்ல மேட்டூர் டேம் கிட்ட பாத்தீங்கன்னா ஆடி 18க்கு இந்த மாதிரி திருவிழா மாதிரி இருக்கும். சோ அதுக்கு போலான்னு தான் அங்கிருந்து அவசரமா கிளம்பி வந்துட்டோம். ஒரு வருஷம் கூட மிஸ் பண்ணாம போயிருவோம். பட் போன வருஷம் தண்ணி வந்ததுக்கும் அதுக்கும் அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இந்த வருஷம் கொஞ்சம் கூட்டம் கம்மி தான். நாங்க மேட்டூர் ரீச் ஆகும் போதே 7 மணி கிட்ட ஆயிடுச்சு. ஆனாலும் கொஞ்சம் கூட்டம் இருந்துட்டு தான் இருந்துச்சு. அது என்னன்னு தெரியல, எந்த ஊர்ல இருந்தாலும் கரெக்டா ஆடி 18 அன்னைக்கு நம்ம ஊருக்கு போயிடணும்டா அப்படிங்கிற மாதிரி தோணுது. பொங்கல் தீபாவளி மாதிரி எங்களுக்கு இதுவும் ஒரு பண்டிகை மாதிரி ஆயிடுச்சு. இதுலயும் நான் சின்ன பிள்ளையா இருக்கும் போது ஒரு 10-12 வருஷத்துக்கு முன்னாடி மேட்டூர்ல இருக்க 16 கண் பாலமே ஓப்பன்ல தான் இருக்கும். அதுவும் தண்ணி வேற டேம்ல நம்பிருமா. ஸோ தண்ணி போறதுக்கும் அதுக்கும் செம சூப்பரா இருக்கும். அதை தான் நேற்று நாங்கள் பாப்பா கிட்டயும் சொல்லிட்டு வந்துட்டு இருந்தோம். 2 சைட்லயும் கடை போடுவாங்க. அந்த சைட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு பாலத்து வழியா நடந்து வந்து இந்த சைட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு போவோம். இதெல்லாம் நீங்க ரொம்ப மிஸ் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். இதெல்லாம் பேசிட்டு அப்படியே மேட்டூர்ல இருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். உங்க ஊர்ல எப்படி கொண்டாடுவீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம நம்மளோட ஐடியா ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. பாய்.